பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தாலே நன்றிகளும் ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். இந்த புதிய மாதத்துக்கு கடந்து வர கர்த்தர் கிருபை செய்தபடினால் நன்றிகளும் ஸ்தோத்திரங்களும் ஏறெடுக்கிறோம். தேவன் சில விஷயத்தை நடத்துகிற விதமே ரொம்ப சந்தோஷத்துக்குரியதாக இருக்கும். ஏன் அந்த சந்தோஷம் எப்படி வருது? நம் புலம்பலை அவர் ஆனந்த கழிப்பா மாற்றுவது தான் அவர்களுடைய நோக்கங்களும் எண்ணங்களும். நம்முடைய விசுவாசம் தான் தடுமாறி கொண்டிருக்கும் இல்லையா? நம்முடைய விசுவாசம் கொஞ்சம் மாறி மாறி ஏதாவது யோசித்து கொண்டே பேசிக்கொண்டே இருக்கும். தவறான சிந்தனை இதயத்தில் ஓடிக்கொண்டே இருக்கும். தவறாகவே யோசித்து கொண்டே இருக்கும். அது ஊழியக்காராக இருந்தால் கூட என்ன பண்ணுறோம்? தவறாகவே சிந்தித்து சிந்தித்து செயல்பட்டு கட்சியில் ஒரு காலகட்டத்தில் அந்த தவறுக்கு முதலும் தெரியாது முடிவும் தெரியாத தவிப்பாங்க. சொல்ல முடியாது. காரணம், தேவன் ஒருவர் அழைக்கப்படுகிற விஷயங்களில் அவர் உண்மையும் பரிசுத்தத்தோடு அநேகர் அழைக்கப்படும் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சிலர் தான். அந்த அழைக்கப்பட்ட ஜனங்கள் கூட்டத்தில் இருந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை நம்ம என்ன பண்ணுறோம்? அசட்டத்தனமாக பேசிடுவோம் இல்லையா? அநேகர் அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சிலர் தானே. அந்த ஒரு சிலரை நம்ம என்ன பண்ணுறோம்னு சொன்னால், தன் வாய்க்கு வந்தபடி ஏதாவது ஒரு தவறான சிந்தையோடு பேசிடுவோம், இல்லை அவர்களை தவறாக சிந்திப்போம். அப்போ நம்ம மேல் தேவன் வைத்திருக்கிற அன்பு விட்டுருவோம். அப்போ நம்ம மேலே வைத்திருக்கிற மிகத்தெரியந்து ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். ஆண்டவருக்கு நம்ம மேலே இருக்கிற அன்பெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம புலம்பி கொண்டிருக்கிற இந்த புலம்பலை ஆனந்த கழிப்பாக தேவன் மாற்றுவார். அப்படிதான் இந்த மாதத்தில் 1ஆம் தேதி ஆண்டவரை நான் என்ன வாக்களிக்க போகிறேன், என்ன வார்த்தை நீ எனக்கு கொடுக்க போறேன், நான் பகிர்ந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும் போது, சங்கீத புத்தகத்தில் இந்த 16ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் படிக்கப்படும் போது, கர்த்தர் எப்போது எனக்கு முன்பாக வைத்திருப்பேன், அவர் என் வலது புறத்தில் இருந்தபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. நல்லா அழகாக இருக்குது பாருங்க. கர்த்தர் எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருப்பேன். அவர் எப்போதுமே முன்பாக வைத்த தேவனம் வலது புறத்தை நின்று சொல்றாரு. அவர் வலது புறத்தில் இருப்பதை தாவீதாங்க அழகாக தெரிவிப்பார். இந்த தாவீது இருக்கிறார் பாருங்க. சில விஷயங்கள் அழகா இருக்கும். ஒவ்வொரு இடங்களையும் படிக்கப்படும் போது ஒவ்வொரு விஷயத்தை சொல்லி வச்சிருப்பார். அப்போ சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பயத்தோடு நடுக்கத்தோடு இருப்பாங்க. தாவீதுக்கு அந்த பயம்ன்றது கிடையாது. இந்த தாவீதை கொடுத்து நிறைய விஷயத்தை போன வாரம் பார்த்தீங்கன்னா இந்த பாவத்தை கொடுத்து எடுக்கும்போது தாவீது செய்த தவறு கொடுத்து தெளிவாக எடுத்தோம். ஆனால் இன்று தினத்தை போகும்போது அதே தாவீதை வச்சு எப்படிதான் தேவன் மேல விசுவாசத்தோடு இருந்தார் என்றதை கொடுத்து ஒரு டாபிக்கை பார்க்குறோம். இன்னைக்கு மனிதரை பார்த்து அன்று தினத்தை பார்த்து ஒரு பார்வையில் நம்ம பார்த்து நிற்க முடியும். இன்னைக்கு அவர் குழந்தை, நாளைக்கு வாலிபர், நாளை மறுபடியும் பார்க்கும்போது அவர் முதிர்ந்தவராக மாறுவார். 3 கேட்டகரியில் மாறுவாங்க. அப்போ அந்த மாதிரி மனுஷனுடைய எண்ணங்கள் வேற, தேவனுடைய எண்ணங்கள் வேற. உன் நினைவுகள் என் நினைவுகள் என்ன வர ஆண்டவர். அப்போ மனுஷன் எடுத்த நினைவுகள் அதிகம். அநேக காரியத்தை கொடுத்து ரொம்ப யோசிப்பாங்க. அப்போ யோசிக்கக்கூடிய எண்ணங்கள் எப்படி இருக்குன்னா தவறாகவே இருக்கும் எப்பவுமே. சிலதான் பார்த்தீங்கன்னா எதை கொடுத்தும் கவலைப்படாமல் அவங்க தொடர்ந்து பயணித்து கொண்டிருப்பாங்க, தாவீதை போல. அப்போ தாவீதை கொடுத்து இங்கே பார்க்கும்போது, கர்த்தர் எப்போது எனக்கு முன்பாக இருந்தால் அவர் என் வலது புறத்தில் இருந்தபடினா நான் அசைக்கப்படுவதில்லை. அப்போ அதே சங்கீதத்தை 94ஆம் சங்கீதம் முதல் வருஷம் கர்த்தரை எக்காலத்தில் நான் துதிப்பேன். எந்த நேரத்தில் நான் துதிப்பேன்ற வலது புறத்தை வைத்தது மட்டுமல்ல, அவரை துதிப்பதில் உண்மையும் பரிசுத்தத்தோடு தான் நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கு மேலான ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்வார். அதுதான் இங்கே 1 பேதுரு புத்தகத்தில் அழகாக இருக்கும். நான் உன்னை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவேன். சில ஆண்டுகளுக்கு முன்பாக மாதாவரம் பகுதியில் ஒரு சிஎஸ்ஐ சாட்சி சார்ந்தவர்கள் நல்ல ஒரு இந்த பக்கம் ரொம்ப வெகு தூரத்தில் வந்து அந்த மாதாவரம் பகுதியில் குடியிருந்து அந்த மகள் திருமணம் வந்து இந்த வசனத்தை ரொம்ப பேசுவேன் என்கிட்ட. ஐயா, நான் உன்னை பார்க்கும் போதெல்லாம் இல்லை, நான் இந்த வசனத்தை படிக்கும் போதெல்லாம் உங்கள் ஞாபகம் வரேன் அப்படின்னு. இல்லை, என்னை பார்க்கும்போது அது ஞாபகம் வரேன்னு சொன்னால் அந்த வசனம் தான் என் வாழ்க்கையை இன்னைக்கு உயர்த்திருக்குது. அந்த வசனம் நீ ஈஸியாக சொல்லி கொஞ்ச நாள் உபத்திரப்படுவீங்க, ஆனாலும் உங்களை நான் சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவேன். ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா? அது புதிய ஏற்பாட்டின் வழியாக படிக்கும்போது நிறைய விஷயம் தேவன் நமக்கு கற்றுக் கொடுப்பார். ஒருவன் கலங்கி தவித்து கொண்டு இருக்கணும் போயிட்டு கலங்கி தவித்து கொண்டு இருக்கணும் எதனா கேட்டு பாருங்களேன், கொடுக்க மாட்டாங்க. நானே ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறேன், பாரத்தோடு இருக்க, என்ன வந்து இப்படி கேட்குறிய அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கடவுள் அப்படியேப்பட்ட மனுஷங்கிட்ட தான் கேட்குறாரு, கொஞ்சம் உடைய படுகை கொடுன்னு. அப்போ படுகை கொடுக்கும்போது அவங்க சொல்கிற வார்த்தைகள் பார்த்தா, படுகை கொடுக்கும்போது சத்தியத்தை கேட்குறான். சத்தியத்தை கேட்ட பிறகு ஆண்டவர் சொல்கிற வார்த்தைக்கு போகும் முன்பே உன் வார்த்தையின்படி நான் கடந்து போகிறேன்றான். இரவு பேசப்பட்டவனுக்கு தெரியும் இல்லையா கடலை பற்றி என்ன பிரச்சனைன்னு. அதான் இந்த உலகத்தில் நம்ம இந்த கடல் போல இருக்கிற இந்த உலகத்தை நம்ம சுற்றி வரப்படும் போது பிரயாசப்பட்டு வருவோம். எந்த காரியம் நமக்கு வாய்க்காது இருக்கும்போது நம்ம எப்படி சொல்லுவோம்னா, இரவு முழுதும் பிரயாசப்பட்டு பேதுரை போல் தான் சொல்லி கொண்டிருப்போம். ஆனால் அவன் சொல்லிட்டு சொல்லுவான், உன் வார்த்தையின்படி நான் வளைய போடுறேன்றான். ஒரு இரவு நம்ம பாதிக்கப்பட்டு இல்லை ஒரு நாள் நம்ம பாதிக்கப்பட்டு ஏதோ ஒரு விஷயத்தை விட்டு விலகி வந்தோம்னா அது பின்மாற்றமாக இருக்கும். ஆனால் விலகி வரும்போது கர்த்தர் நம்ம சில வார்த்தையின்படி பேசுவார், சில வசனங்கள் படி பேசுவார்.
அந்த வசனம் நம்மளை என்ன பண்ணா விசுவாசிக்கணும். நம்பிக்கையோட எப்பவுமே நம்பிக்கை உள்ள அந்த நம்பிக்கை நம்ம விட்டுட்டு விலகக்கூடாது. தண்ணி இல்லாத குழியில இருந்து உன்னை தூக்கி எடுத்தேன் அப்படின்னு ஆண்டவர். சகரியா 9:16 அப்போ தண்ணீர் இல்லாத உலகத்தில் ஒன்றுமில்லாத உதவாது இருந்த உன்னை மீட்டு எடுத்தவன் நான் தான் உன் குடும்பத்தை தெரிந்து கொள்ளப்பட்டேன், உன் வம்சத்தை தெரிந்து கொள்ளப்பட்டேன். இன்னைக்கு விழுந்து போகும்போது நீ கவலைப்படாத, உன்னை ஏற்ற வேலை நான் உயர்த்துவேன்னா நம்பிக்கையுள்ள சிறுனா அருமைக்கு தெரியும் இரட்டிப்பான நன்மை இன்றைக்கே தருவேன் போது இந்த 1ஆம் தேதி இரட்டிப்பான நன்மைகளை தேவன் உனக்கு கொடுக்க போகிறார். பார்க்குற அன்பு சகோதரிகளை பல விஷயங்கள் கொடுத்துரும். ஆனால் இயேசு அழகாக சொல்ல போற வார்த்தை கேட்டீங்கன்னா சங்கீதம் 16:8 அவர் கர்த்தர் எனக்கு முன்பாக இருந்தபடினால், அவர் என் வலது புறத்தை வைத்தபடினால் நான் எதுக்கு அசைக்கப்பட மாட்டேன், எதுக்கு நான் பயப்பட மாட்டேன், எதை கொடுத்து வருத்தப்பட மாட்டேன். அப்போ நம்ம சொல்லணும் இல்லை, ஆண்டவரே நான் உன்னை வலது புறத்தில் வைத்திருக்கிறேன், எப்போதும் எனக்கு முன்பாக தான் வைத்திருந்த நீரோ என் வலது புறத்தில் வந்து என்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் என்று விசுவாசிக்க கூடுமானால் எல்லா காரியத்தை முறியடிக்க முடியும். சில பிரச்சனைலாம் வருங்க. கடந்த மாதத்துல 3ஆம் மாதத்தில் பார்த்தீங்கன்னா கடந்து போன இடங்கள்லாம் ஒவ்வொரு பிரச்சனையும் ஒரு வித்தியாசமாக இருந்தது. ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு இடத்துல பேசும்போது சில தவறாக எண்ணங்களும் தவறான பேச்சுகளும் இருந்தது. ஒரு சிலர் பேசுகிற வார்த்தை இது முடியுமோ முடியாதுன்னு நான் யோசிக்கிறேன். ஆனால் திடீர்னு மகன் கடந்து வந்து ஒரு டாக்குமெண்ட் காட்டுறேன். அந்த பேப்பரை கொடுத்து நான் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இதுக்கு என்ன பதில் தெரியல. 2 நாளாக 20:14 எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல ஆண்டவரேன்னு யோசிக்கிறேன். அது மாதிரி யோசித்து நான் திடீர்னு உள்ளேருந்து வந்து அப்பா இதை பாரு அப்படின் போது அதை பார்க்கும்போது இதுக்கு சம்மந்தப்பட்ட ஆட்களுக்கு இதை அனுப்பிவிட்டேன். உடனடியாக அவங்க பார்த்துட்டாங்க. அப்போது கடவுள் பார்த்தீங்கன்னா எந்த சூழ்நிலை இருந்தாலும் நம்ம நெருக்கடி வரும்போது நம்மளுக்கு கூட இருந்து காப்பார்னா அவர் வலது புறத்தில் இருந்தார், அவர் பாதுகாத்து கொண்டு இருப்பார். இதுதான் உண்மை. கர்த்தர் என்னை வலது புறத்தில் இருந்தபடி நான் அசைக்கப்படுவதில்லை. அப்போ என்னை ஏமாற்ற நினைத்தவர்களோ இல்லை என்னை கொடுத்து என்ன பண்ணுறாங்க மறைஞ்சு ஒளிந்து கொள்ளப்பட்டவர்களோ சில தவறுகளில் மாட்டிக்கொள்வாங்க இல்லையா. அப்போ கர்த்தர் நம்ம வலது புறத்தில் வைத்து கொண்டிருந்தால் எந்த காரியமாக இருந்தாலும் தாமதிக்கும், ஆனால் போய் சொல்ல மாட்டார். அப்பாக்கில் இருக்கும் அழகா அவர் சொல்றது தாமதிக்கும், கொஞ்ச நாள் முன்ன பின்ன தள்ளி. ஏன்னா நம்ம செய்கிற தவறு நிறைய இருக்குங்க. எல்லாம் தவறு முன்னுக்கு வைத்து கொண்டு இருந்தால் எந்த பாவத்தை அறிக்கை செய்கிறோமான்னு கேட்டால் கிடையாது. நான் சங்கீதத்தில் அந்த வசனம் எடுக்கும்போது ரொம்ப வருத்தப்பட்ட கத்தா உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன்னுவான். அப்போ பாவம் செய்த விஷயத்தை சொல்றாங்க. அப்போ சங்கீதத்தில் இருக்கும் 31ஆம் சங்கீதம் 15 என் காலங்கள் உன் கருத்தில் இருக்குதுன்னு சொல்லி பாருங்க. இந்த காலத்தை எங்கேயே வச்சிருக்கணும், இந்த எண்ணத்தை எங்கேயே வச்சிருக்கணும், சிந்தனை எங்கேயே வைத்திருக்கிறோம். அப்புறம் என்னங்க நம்ம குடும்பத்தில் பிரச்சனை வராதுன்னு சொல்றது. நெருக்கடி பிரச்சனை வந்து கொண்டு இருக்குது. 3ஆம் மாதம் பார்த்தீங்கன்னா 2ஆம் மாதத்தும் 3ஆம் மாதத்தும் ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்தீங்கன்னா பல காரியத்தை நினைக்கும் போது மனசுல ஒரு பாரம், ஒரு வருத்தம். என்னத்துக்கு நம்ம குடும்பத்தில் இதெல்லாம் நடக்குதுன்றவர், நம்ம குடும்பத்தில் இப்படிப்பட்ட சிந்தனை வராது, இவ்வளவு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன் எதுக்கு நடக்குது, அப்படியே கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் நீ அமர்ந்திருந்தால் நான் தேவன் என்று அறிவிப்பேன் என்று சங்கீதம் 46:10 சொல்றார். பார்க்குற அன்பு சகோதரிகளே, தாவீது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடங்களையும் ஒரு வித்தியாசமாக எழுதியிருப்பார். இந்த சங்கீதம் 16ஆம் சங்கீதம் அழகாக எழுதியிருப்பார். எப்போதும் கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாய்த்து அவர் என் வலது புறத்தில் இருந்தபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை இருக்கணும் இல்லையா. அப்போ தாவீது கொடுத்து இன்னொரு காரியம் இருக்குது. 1 சாமுவேல் புத்தகத்தை 17ஆம் அதிகாரத்தை பற்றி பாருங்க. தன் சகோதரனுக்கு ஆகாரத்தை எடுத்து கடந்து போனான். 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தின்படி ஆகாரத்தை கடந்து போறதுல அங்கே பார்த்த கோலியாத்தால் ஒரு யுத்தம் நடக்குது. இஸ்ரேல் மக்கள் அதை பார்த்து பயந்து ஓடுவாங்க. அது பயந்து ஓடுறதுனால அவனுக்குள்ள ஒரு எண்ணங்கள் வருதுங்க, அந்த விசுவாசம் வருது. என்ன இது, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படி வல்லமையான ஆண்டவராக இருக்கிறார், அவரை கொடுத்து அவர் நம்ம வலதுபுறத்தில் இருக்கும் போது எதுக்கு இதை கொடுத்து பயப்படணுன்ற எண்ணங்கள் வரும். தாவீதுக்கு வந்து பாருங்க, நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் புத்தகத்தில் 17ஆம் அதிகாரம் 24 எல்லாம் இஸ்ரவேல் மக்கள் பயந்து ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தாவீது அங்கிருந்து வரக்கூடிய எண்ணங்களை வரல. ஏன்னா இதுதான் விசுவாசம், நம்பிக்கை. கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள் எந்த சூழ்நிலையும் பயப்பட மாட்டாங்க, கலங்க மாட்டாங்க, வருத்தப்பட மாட்டாங்க. ஏன்னால் அவர் முன்னிருந்து இதுதான் பண்ணுவார்னா கண்டிப்பாக பண்ணுவார். அப்போ நான் ஜெபம் பண்ண மாட்டேன், நான் விசுவாசத்தோடு இருக்க மாட்டேன், பாவத்தை விட்டு நான் வரமாட்டேன், நான் ஆங்ஸ் போடுவேன், இல்லை நான் தண்ணி அடிப்பேன், இந்த 40 நாளுக்காக வெயிட்டிங்கில் இருக்கிறேன். இந்த 40 நாளை கொடுத்து நான் ஒருத்தர் சொன்னேன், திருநூறு பகுதியை பற்றி இப்படி பண்ணுறாங்க, நான் விட்டுருப்பா. ஏன்னா அவர் ரொம்ப இதுவாக சொல்லுவார். தேவன் அழைக்கப்பட்ட விஷயத்திலிருந்து அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட காலத்தில் அவருக்கே ஊழியத்துக்கு அழைக்கப்படும் போது அவங்க அனுமதிக்கலாரு. ஒருவேளை அவர் ஊழியத்துக்குள்ள வந்தால் இப்போ இருப்பதை காட்டி 1000 மடங்கு ஆசீர்வதித்து கர்த்தர் வைத்திருப்பார். தேவன் தரிசனம் ஒரு நாளும் பொய்யாவாங்க. தேவன் கொடுத்த தரிசனத்தின்படி கடந்து போனால் இதுபடி கஷ்டங்கள் வராது. நாங்கள் 28 வருஷமா எத்தனையோ பாடுகள், எத்தனை அவமானம், எத்தனை நிந்தைகள் வந்து கொண்டே இருந்தாலும் கர்த்தரை விசுவாசத்தை விட்டு விலக முடியாது. ஏன்னா
கர்த்தர் என் வலது புத்திர இருந்தபடினா நான் அசைக்கப்படுவதில்லை. கடவுள் நம்ம பக்கத்தில் இருக்கா, நீ நம்பணும் இல்லையா? அந்த நம்பிக்கை வரணும் இல்லை, அதுதான் சொல்றாரு. அப்போ நம்பணும் இல்ல, நம்பிக்கையுள்ள சிறந்த அரணுக்கு திரும்ப இரட்டிப்பான நன்மை இன்றைக்கே தருவேன் சகாரியா புத்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல. ஆனா இப்படி சொல்லப்படும் முன்பே 11ஆம் வசனம் வச்சுன்னா, தண்ணீர் இல்லாத குளத்துல இருந்த உன்னை மீட்டெடுத்த கர்த்தர். பார்க்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, வசதி படைத்து உன்னை தெரிந்து கொள்ளப்பட்டார், வறுமையிலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்டார், ஜபத்திலிருந்து இந்த வேதத்தை படிக்க வைத்தவர் கர்த்தர், இந்த வேதத்தை தெளிவாக அனுதினம் படிக்க வைத்தவர் கர்த்தர். உனக்கு கொடுத்த ஊழியக்காரர் சொல்லியிருக்கலாம். எத்தனை பேர் விசுவாசத்தில் எத்தனை பேர்கிட்ட வேதத்தை கொடுப்பேன். நானே பார்த்தீங்கன்னா இந்த 28 வருஷத்துல 20 வருஷம் வரைக்கும் நான் பைபிள் கொடுத்துருக்கேன் மற்றவங்க. ஒரு காலத்தில் அந்த பைபிள் வாங்க கூட எனக்கு வசதி வாய்ப்பு கிடையாது. அப்போ அடுத்தவர்கள் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு 75% சிலர்லாம் பார்த்தா நல்லா ஆயிட்டாங்க, 25% இன்னும் இருக்கிற இடத்துல இருக்காங்க. காரணம் என்ன சொல்லுங்க? தேவனுக்கு விரும்பினதை செய்யவில்லை. என் கண்கள் உண்மையில் வச்சு நான் உனக்கு ஆலோசனை தருவேன்னு சொல்றாரு இல்லையா? சங்கீத புத்தகம் 32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் போது அந்த ஆலோசனை கேட்கறியான்னு கேட்டேன். நான் தான் இருக்கிறவன் பக்கத்துல என்னாலும் அதுவும் கேட்கறது கிடையாது. வலது புத்திரன் அசைக்கப்படுவன் தாவியை சொல்றானா, அவர் அசைக்கப்படாத வெற்றியை கண்டாங்க. 1 சாமுவேல் புத்தகம் 17ஆம் அதிகாரத்துல 45, 46 படிச்சு பாருங்க. அவன் எல்லாத்தையும் ஆயுதம்லாம் கொண்டு வருவான், ஒன்னில்லாத வெறுமையா வருவான். ஆனா கடவுள் உன்னை என் கையில ஒப்பு கொடுப்பாருன்றான். அந்த விசுவாசம், நம்பிக்கை. அப்போ 45 46 வசனம் படிச்சு பாருங்க. படிக்கும் போது இன்றைக்கே தருவான். அந்த விசுவாசம் இன்றைக்கே கடவுள் கொடுப்பார் என்று நீ நினைத்தால் நிச்சயமா நாளை கொடுத்து நீ கவலைப்பட வேண்டியது. இந்த 1ஆம் தேதி இந்த செய்தி உங்ககிட்ட வரும்போது உன்னை அதிசயங்களை காணும்படி கர்த்தர் செய்வார். மிகால இருக்கும் நம்ம 7ஆம் அதிகாரம் 14. அப்போ நம்ம வாழ்க்கையில எத்தனையோ வசனத்தை படிக்கிறது. எப்படி படிப்போம் தெரியுமா? விசுவாசம் உள்ளதா படிப்போம். கடவுள் உன்னை மேல மேல ஆசீர்வதிப்பார், நீ வலது பக்கம் இடது பக்கம் விழாதபடி உன்னை தாங்குவார். இதுதான். ஆனா விசுவாசிக்கிறேன்னா நீ ஜெபிக்கிறது கிடையாது இல்லையா? மத்திய 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் தேவனுடைய ராஜ்யத்தை அதை நீதியை தேடுறது கிடையாது. அப்புறம் எப்படி இவைகள்லாம் கொடுக்கப்படும்? எவைகள் எல்லாம் எதெல்லாம் விசுவாசத்தோட இதயத்தோடு நம்பிக்கொண்டிருக்கிறியோ இல்லையா, அதெல்லாம் கிடைக்க முடியாது. இன்னொரு விஷயம் தெரியுங்களா? இன்னைக்கு நிறைய பேருங்க இந்த 10th +2 படிச்ச பசங்க எல்லாம் 2 எக்ஸாம் இதை கொடுத்து ரொம்ப கவலைப்பட்டாங்க எல்லாருமே. நான் ஒன்று தான் சொன்னேன், எல்லா பிள்ளைகளும் நிச்சயமாக வெற்றியான காரியத்தை கொண்டு வருவாருன்னு. எழுதப்பட்ட அத்தனை பிள்ளையும் வெற்றி காணுவார்கள் என்று சொன்னேன். அவர் அங்கே என்னையும் பார்க்குறாங்க. எப்படிங்க சொல்றீங்க? எனக்கு நம்பிக்கை இருக்குதுங்க உங்க பிள்ளைங்க பாஸ் ஆவான்னு. உனக்கு ஏன் நம்பிக்கை இல்லாத போச்சு? இல்லை, அவங்க நடந்த விதம் சரி கிடையாது. அப்படி கிடையாது. உண்மையில் என் கண்களை வச்சு நான் உனக்கு ஆலோசனை தரேன் சொன்னவர் இயேசு கிறிஸ்து. அப்படிதானே சங்கீத புத்தகம் 32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்துல. போன ஆண்டு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சவர் நல்ல ஒரு ஊழியக்காரர், அவர் சிஎஸ்ஐ ஊழியர். அப்படி மகள் காலேஜில் சேர்க்கறதுக்காக அவங்க மனைவி எனக்கு ஃபோன் பண்ணும்போது, அப்போ நான் எப்பவுமே அந்த குழந்தைய எனக்கு பிடிக்கும். இன்னைக்கு நேரத்தில் இல்லை, குழந்தைலேருந்து பிடிக்கும். அந்த குழந்தைய எனக்கு பார்த்தனா நான் தன்னறியாமல் சிரிப்பேன். பார்த்தீங்க அவ்வளோ அழகாக இருக்கும் அது பிறந்த காலத்தில். இனி காலேஜ் போகுது. அப்போ பார்த்தீங்க என்னுடைய ஊழியங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துங்க. அது காலேஜுக்கு சீட்டுக்காக பேசும்போது அவங்க மம்மி சொல்லுவாங்க இல்லையா, ஐயா இந்த மாதிரி நடந்தது. நான் ஒன்று தான் சொன்னேன், நாம் நினைப்பதற்கு மேலான கர்த்தர் அதிசயங்களை செய்வார். 2வது டைம் ஃபோன் போது காலேஜில் சீட்டு கிடச்சிச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் டைம் பதில். எந்த இடத்தையும் எந்த சூழ்நிலையும் நீ விசுவாசத்தோடு சொல்ற வார்த்தை இதயம் திறக்கப்படணும். போற இடத்துலாம் வீட்டுக்குள்ள நுழைஞ்சா ஜெபித்தா அது இருக்குது இது இருக்குன்னு ஒரு பயங்காட்டி வருவது விசுவாசம் கிடையாது. அப்போ இயேசு அந்த வீட்டில் இருக்கிறாரா இல்லையான்றது அந்த ஊழியக்காரர்கிட்ட கேட்கும் போது அவருக்கு மனசே இருக்க சொல்ல. ஏன் தெரியுமா? அப்படி ஒரு விசுவாசத்துல ஒரு ஜனங்களை எழுத்து விட்டு வந்தாங்கன்னா போற ஜனங்க என்ன பண்றாங்க? எதையாவது ஒரு பயத்தை உண்டாக்கி கொடுக்குறாங்க. உன் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாத்துவேன் என்று சொன்ன கத்து நம் கத்து. நம் புலம்பலை ஆனந்த கழிப்பா மாத்துவேன் சொன்னது அவர் தானே. புலம்பிக் கொண்டிருக்கிற கத்தரை ஆனந்த கழிப்பா மாத்துவேன் என்று சொன்னால் அப்போ புலம்பலை மாற்று சங்கீத புத்தகம் 30ஆம் சங்கீதம் 11 புலம்பலை ஆனந்த கழிப்பா நான் மாத்துவேன்றத மாற்றி அமைக்கிற தேவனுக்கு தெரியும். இந்த பேதுருன்னு ஒரு மனுஷன் தான், வேற தெரியுங்களா? ரொம்ப அழகா லூக்கா 5ஆம் அதிகாரத்தை பற்றினா இரவு முழுது பிரயாசப்பட்டு ஒன்று அகப்பல்லுன்னு அங்கே என்ன பண்ணுறான்? அழகா வலைகள் அழைத்து கொண்டிருக்கிறான் கடலுக்கு அருகில் என்று. நம்ம கூட இந்த மாதம் முழுவதும் கடந்த மாதம் முழுவதும் அலைந்து திரிந்து ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி கலங்கி நீ ஒரு வேலை நினைத்து கொண்டிருந்தால் இந்த சத்தியத்தை நீ கேட்கிற நேரத்தில் கர்த்தர் உன்னை அறியாத சில காரியம் நடக்கும். அது அதிசயமா இருக்கும், அது ஆலோசனையா இருக்கும், அது நித்திய பிதாவா இருக்கும், அது சமாதானத்தின் தேவனாக இருக்கும். புலம்ப கூடாதுங்க. எப்படியே புலம்பி இருந்தால் வாழ்க்கை முழுவதும் புலம்பல் தான் வரும். எனக்கு பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள்லேருந்து சிலர் எதுக்காக அது நடந்ததுன்னு எனக்கு தெரியாது வரைக்கும். எப்படிப்பட்ட விஷயங்களும் சில நேரத்தில் நான் பேசி 1 மணி நேரத்தில் எல்லாம் மாறும். என்னையே என்ன பண்ணாங்க ஒருவர் நிறைய அவங்க என்னை கடந்து வர்றதுக்கு கூட பேசுறது இதுவே நிறைய விஷயம். எனக்காக பார்த்தீங்கன்னா திண்ணனூர் பகுதியிலேருந்து ஒருத்தரும்
திருத்தணி பகுதி எங்கள் கிராமத்திலே ஒருத்தர், நான் பேர் சொல்ல விரும்பல. இவங்க எப்படி தான் இருக்கிறாங்க, இந்த ஆலயத்துக்காக முழு பிரயாசத்தை படுறாங்க. இந்த ஆலயத்தில் இப்படி ஒரு கஷ்டம் வந்துடக்கூடாதுன்னு அவங்களால ஏன்ற அவங்களுடைய கல்வி நிமித்தமா, அவங்களுக்கு இருக்கிற அரசு நிமித்தமா ஏதோ ஒரு உதவியை செய்ய நினைக்கிறாங்க. அப்போ புலம்பிக் கொண்டிருக்கிற நம்ம புலம்பலை ஆனந்த கழிப்பா கத்தர் மாத்த 2 பேர் அனுப்புறாருன்னு அர்த்தம். இன்னைக்கு கூட ஒரு செய்திகள் அதை கொடுத்து நாங்கள் எடுத்துட்டேன். அந்த காரியத்தை கொடுத்து எடுக்கப்படும் போது எனக்குள்ள ஒரு சந்தோஷம் இல்லையா. யோசுப்பத்தை போல ஒரு கலக்கம், என்ன செய்யுதுன்னு தெரியாத அப்படி உட்கார்ற மதியானம் என் மகன் ஒரு சர்டிஃபிகேட் எடுத்து கையில் கொடுக்குறேன், அப்பா இதை பாரு அப்படின்னு. இதை பார்த்த உடனே எனக்குள்ள ஒரு சந்தோஷம், இன்றைக்கே கைக்கு வந்த மாதிரி அதிசயம். அது சம்மந்தப்பட்ட ஆட்களுக்கு அந்த அப்ளிகேஷன் அனுப்பி விடுறாங்க. பார்த்த உடனே நான் சந்தோஷப்பட்டேன். நாளைக்கு கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இன்று நீ தீர்மானித்தால், இன்று நீ பரிசுத்தமாக்கி கொண்டால், நல்லா அழகா இருக்கும் பைபிள்ல. ஜோசுவாலாம் படிச்சோம்னா, இன்று நீ பரிசுத்தப்படுத்திக்க நாளைக்கு அதிசயங்களை காணப்படுவேன்றார். இன்றைய காரியம், இன்று 1ஆம் தேதி அதுவும் என்ன துவக்கும் போது கஷ்டப்படாது, 1ஆம் தேதி அதுவும் விடியப்படும் போது கர்த்தர் உனக்கு ஒரு அதிசயத்தை செய்து முடிக்க போகிறார். பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை, பல விஷயத்தை கொடுத்து குழப்பிக் கொண்டு புலம்பிக் கொண்டே இருந்த முடியாது. பேதுருன்னு ஒரு மனுஷன் வந்தான், வலையை எழுத்து கொண்டிருந்தான், கொஞ்சம் படுகை கொடுன்னு கேட்ட உடனே கொடுத்தான், சத்தியத்தை கேட்டான். நல்லா பாருங்க, பேதுரு வந்தாருங்க, கப்பலை கொடுத்தாருங்க, அவருக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ மீன் கொடுத்தாங்கன்னு பிரச்சனை, அது தப்புங்க. அந்த சத்தியத்தை அவன் கேட்டான், அங்கதான் இருக்குதுங்க பதில். நீங்க லூக்கா புத்தகத்தை 5ஆம் அதிகாரத்தை படிச்சு 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் படிச்சு பாருங்க. கர்த்தாவே உன் வார்த்தையின்படி நான் வலையை வீசுறேன் மறுபடியான்றான். ஏன்னா இருவர் பழசுப்பட்டு வந்தோம் இல்லையா, டைரக்டா தெரியல கடையில் கொடுத்து என்ன பிரச்சனைன்னு. ஆனா உன் வார்த்தையின்படி நான் போடுறேன். நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு வருவோம், இப்பதான் போயிட்டு வந்தேன், நான் மறுபடியும் நாங்க போக சொல்றேன்னு விசுவாசமா விசுவாசம் இல்லாத எந்த வரி விசுவாசியா இருந்தாலும் அந்த காலத்தை தான் சொல்லும். ஐயா நான் இதுக்கு தான் போனேன். என்னுடைய சர்ச்சில் நிறைய அதிசயங்களை கர்த்தர் செய்ய பண்ணார். இந்த 2ஆம் மாசம் 3ஆம் மாசம் நடந்த விஷயங்கள்லாம் பார்த்தா, ஒரு சகோதரி வந்தாங்க, தன் கணவர் கொடுத்து பாரப்பட்டாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது இல்லை அது யோவான் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படி இது மரணத்துக்குரிய காரியம் இல்லை, இது பலவீனத்துக்கு காரியம் கிடையாது, தேவநாமம் அங்கே மகிழப்பட போகுதுன்னு சொல்லி மனசுல ஏவப்பட்டு ஜெபிச்சு அமிச்சேன். மறுபடியும் டெஸ்ட் எடுக்கும்போது நார்மல். சின்ன காரியம்தான், விசுவாசன்றது பெருசு. பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளே, எதை கொடுத்து கவலைப்படாது. கர்த்தர் எனக்கு முன்பா இருக்கிறார், அது என் வலது புறத்தில் இருந்தபடி நான் அசைக்கப்படுன்னு சொல்லிப்பாரு. தாவீது ஒரு யுத்தத்தை ஜெயிச்சான். அந்த விசுவாசம் அவன்கிட்ட இருந்தது. வலது புறத்தில் கர்த்தர் இருக்கிறான்ற நம்பிக்கை இருந்தது. அந்த உறுதியான நம்பிக்கையோட சொல்றான், நான் வெறுங்கையோடு வந்தாலும் கர்த்தர் உன் தலையை என் கையில் கொடுப்பான் என்றான். இன்றைக்கே தருவார் என்ற தீர்மானிக்கிறான். இன்றைய அந்த 1ஆம் தேதி பிரிச்ச உடனே தேவனுடைய ராஜ்யத்தை அடி நீதியை தேடி இந்த விசுவாசத்தோடு இதை பார்த்து நீங்கள் ஜெபித்து முடிக்கப்படும் போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும். இந்த 1ஆம் தேதி ஒரு மகிமையின் நாளாக கர்த்தர் மாற்றும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? என் அன்பால் நேசிக்க நல்ல பிதாவே, கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், வல்லமைக்காக துதிக்கிறோம். இந்த ஏப்ரல் 1ஆம் தேதி ஒரு மனமகிழ்ச்சியான நாட்களாக இருக்கும். சகலத்தை பொருட்படுத்தி வழி நடத்தி பெரிய சுத்திதான். ஆமாம் ஆமாம். சபைக்காக ஜெபம் பண்ணீங்க, சபைக்காக செய்கிறன்ற சிலர்கள் நிச்சயமா செய்யுங்க. உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதித்து பெருக செய்வாராக. ஆமென் ஆமென்.